ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா கருப்பு கவுனி கஞ்சி பண்ணுறதுக்காக தேங்காய் பால் ஒரு மூடி மிக்சியில் துருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு கவுனி அரிசி நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நமக்கு எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ அவ்வளோ ஸ்பூன் போட்டுட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த தேங்காய் பாலில் நான் வடிகட்டிட்டு இப்போ கருப்பு கவுனி கஞ்சி நம்ம ரெடி பண்ணலாம். இந்த கருப்பு கவுனி கஞ்சி பண்ணும்போது அந்த அரிசியிலேயே நம்ம கொஞ்சம் வெந்தயம், சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பூண்டு அது எல்லாத்தையுமே போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு உப்பு போட்டு தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். சுகர் இருக்கவங்களாம் இது சாப்பிட்டா நல்லதுன்ட்டு சொல்கிறாங்க. வெயிட் லாஸுக்குமே இது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கருப்பு கவுனி அரிசி. இது முதல்ல நமக்கு பேக்கெட்டில் கிடைக்கிற அரிசியை நம்ம நல்லா வறுத்துட்டு நம்ம அந்த ஒரு கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம விளக்கேற்றிடலாம். நல்லா பூ வச்சு விளக்கு, ஊதுவத்தி எல்லாமே நம்ம ஏற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன். தலைக்கு தடவுறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த இலைகள்லாம் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். கரிசலாங்கண்ணி, கற்பூரவள்ளி, துளசி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன். மருதாணி இலை எல்லாமே. இது காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க. கத்திரிக்காய், அப்புறமா இந்த எல்லோ பம்கின் நாய்க்குட்டிக்கு நல்லதுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செடிக்கு தண்ணி கொட்டிடலாம். கற்பூரவள்ளி செடிக்கு தண்ணி கொட்டிடலாம். இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எல்லாமே கிழங்குகள் எல்லாமே நான் ட்ரேயில் தனித்தனியாக தான் எல்லாமே போட்டு வச்சுப்போம். ஸோ அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தனித்தனியாக தான் போட்டு வச்சுருக்கோம். வெங்காயம் தனியாக, இது சேப்பங்கிழங்கு எல்லாமே ஒரு ட்ரேயில் செப்ரேட் பண்ணோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி கத்தி, ஸ்பூன்ஸ் எல்லாமே தனித்தனி ட்ரேயில் போட்டால் நமக்கு வேலை செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே பாருங்கள், டப்பா எல்லாமே ஆர்கனைஸ்டாக குழம்பு பொடி, ரசப்பொடி, அதே மாதிரி இந்த பாதாம் எல்லாமே கஞ்சி மாவு, சத்து மாவு எல்லாமே தனித்தனியாக போட்டு யூஸ் பண்ணுறோம். பெரிய டப்பாவில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி பருப்புகள் எல்லாமே நம்ம ஒரு டப்பாவில், கோதுமை மாவு எல்லாமே டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். பூச்சி எதுவும் போகாமல் நல்லா ஏர்டைட்டாக போட்டு வைக்கும்போது. இப்போ நாய்க்குட்டிக்கு பசி வந்துடுச்சு. ஸோ அதுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஃபுட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் தான் இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மார்னிங் லைட்டாக எதாவது கொடுத்துடலாம். பிஸ்கெட்டு இல்லை ஏதாவது கொடுத்தோன்னா அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அதே மாதிரி லோ பிபி இருக்கவங்க மோரில் சால்ட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எஃபெக்டிவாக இருக்கும். தண்ணி மோரில் சால்ட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா